அரைச்சிட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இதோ பாருங்கள் ரெடி ஆகிடுது. இப்போ தான் யாராவது என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறவா வந்து இது ஏஆர் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் ஆகும். ஆல் பெல் ஐக்கான் காட்டும் டச் பண்ணிடலாம். உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கு வந்து சைட் டிஷ் பார்க்கலாம். அது நோ ஆனியன், நோ கார்லிக். நம்ம ஒரு 4 கிழமை தான் வெங்காயம் சாப்பிட மாட்டோம், பூண்டு சாப்பிட மாட்டோம்னா கூட இதை வந்து பண்ணிக்கலாம் சப்பாத்தி பூரிக்கு. இதுக்கு முதல்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இது வந்து எங்களுக்கு இது சின்ன இதாக இருக்கிறனால நான் வந்து 5 ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் ஏதாவது விட்டுக்கோங்க. அது மாதிரி இதுவும் வந்து சின்ன ஸ்பூன் ஆக்கிறனால ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் கணக்காகுது. அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துட்டுருக்கேன். சும்மா ஒரு சின்ன பட்டை எடுத்துட்டுருக்கேன். ஒரு 4 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 பழம் நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஆனியன் கிடையாது, கார்லிக் கிடையாது. குருமா, வெஜிடபிள் குருமா. இது வந்து வெஜிடபிள் கேரட், பீன்ஸ் தான் நான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். எங்கிட்ட இருக்கு நறுக்கிட்டுருக்கேன். நீங்கள் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், குடமிளகாய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இது எண்ணெய் சூடாகட்டும், எண்ணெயும் சூடாகட்டும். அதுக்கு வந்து தனியா பொடி எடுத்துட்டுருக்கேன், கோரியண்டர் பவுடர் எடுத்துட்டுருக்கேன், வரமிளகா பொடி எடுத்துட்டுருக்கேன், தனி வரமிளகா பொடி எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு மிளகாலாம் கிடையாது, அதனால் காரத்துக்கு மிளகா அப்படி தான் போடணும். கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன் ஒரு 6. இதை போட்டு நம்ம வந்து ப்ரெஷர் ஃபேனில் வந்து ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். காய்கறி தக்காளியெல்லாம் வதங்கினாட்டு ஒரே ஒரு விசில் விட்டுண்டு நம்ம வந்து இதுக்கு அரைச்சி விட்டுக்கலாம். அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். இருங்கோ, இது சூடாக எடுத்து பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். போட்டுக்கிறேன். கிராம்பு பட்டையும் போட்டுக்கிறேன். தக்காளி பழத்தை போடுறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை ஒரு 6 போட்டுக்கிறேன். ரெண்டே 2 உப்பு போட்டால் கட்டுன்னு பழம் வந்து வதங்கிடும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கொரியண்டர் பவுடர் போட்டுக்கலாம், அதாவது தனியா பொடின்னு. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
காரத்துக்கு வந்து வரமிளகா அப்படி தான், அதை 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது தனி வரமிளகா அப்படி நல்லா காரம் அடிக்கும். இப்போ இந்த காய்கறி போட்டுடலாம். கேரட்டு, பீன்ஸு நீங்கள் எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இதுதான் இருக்குது, அதனால் இன்றைக்கி இது போட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். முதலே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். இது கல்லுப்புனால சட்டுன்னு உங்களுக்கு ஜாஸ்தியாக உரைக்கும், அதனால் நான் வந்து கம்மியாக தான் போட்டுருக்கேன். தேவையாக இருந்தால் பார்த்துன்னு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம், வேகட்டும். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், ஏன்னா காயெல்லாம் சட்டுன்னு வெந்துடும். வெறும் கேரட்டும் பீன்ஸும் தான். மூடி வச்சுக்கலாம். ஒரே ஒரு விசில் வச்சோம். பிறகு பைண்டிங்க்கு வந்து இதை அரைச்சி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன், துருவின தேங்காய். ஒரு 6 முந்திரி போட்டுருக்கேன். பைண்டிங்க்கு தான் அது. இது வந்து பொட்டுக்கடலை நீங்களாம் சொல்லுவோம், வறுகடலேம்பாங்க, அப்புறம் வந்து பொரிகடலேம்பாங்க. இது வந்து இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து நான் கெட்டிப்படும் பைண்டிங்க்கு தான். முந்திரியும் கெட்டியாகும், இதுவும் கெட்டியாக இருக்கும். இதை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு இது விசில் வந்தோடனே இதை எடுத்து விட்டு இது பண்ணால் கொஞ்சம் கெட்டியாக பண்ணுறேன்னா பூரிக்கு இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக பண்ணுறேன்னா சப்பாத்திக்கு பண்ணிக்கலாம், சுட்டு சாப்பிட்லாம். அதான் சைட் டிஷ்ஷு. இதை விசில் வரட்டும் காட்டுறேன். ஒரே விசில் தான் வரணும், ரொம்ப விட்டுன்னு வச்சுக்கோங்க, காயெல்லாம் குழஞ்சி போயிடும். இப்போ இதை அரைச்சின்னு வந்திருக்கேன். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 6 முந்திரி, அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, வறுகடலை அப்படின்னு சொல்கிற மாதிரி, பொரிகடலை அப்படிலாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஏரியாவில். அது மாதிரி அதை போட்டு அரைச்சின்னு வந்திருக்கேன். பைண்டிங் தான் அது. கொஞ்சம் மிக்ஸி அளவி தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு சப்பாத்திக்கு வேணுன்னா கொஞ்சம் ஜலமாக இருக்கட்டும், வீக்காக இருக்கட்டும். பூரிக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஜலத்தை கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் தொட்டுக்க பண்ணியிருக்கேன். இது கூட என்ன காய் வேணால் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இது குடமிளகாய் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இது 2 தான் இருந்தது. சரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறக்கு அத்திரிக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 கிழமை ஒரு விரத நாள்னு வச்சுக்கோங்க. நமக்கு திடீர்னு வந்து நம்ம வெங்காயம் சாப்பிட முடியாது அப்படிங்கும்போது இதை வந்து பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு இல்லாத
ஸ்பைசியும் நிறைய கிடையாது ஐட்டங்கள். வெறும் ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, பே லீஃப், அப்புறம் வந்து இது பட்டை ஒரு சின்ன பீஸ், அவ்வளோதான்.